ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு நான் வந்து என்னோடய ட்ரீம் ரைடை வந்து பண்ண போகிறேன். ட்ரீம் ரைட்னால் நான் ஆல்ரெடி 2019 அந்த ரைடை ஸ்டார்ட் பண்ணேன். பட்டு 2020 ஏப்ரலில் வந்து பார்டர்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க கோவிட்னால. அதனால் ஃபுல்லாக பார்டர்ஸ் க்ளோஸ் பண்ணனால என்னால் வந்து ரைடு கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க பார்டர்ஸ் எல்லாமே. ஸோ 1 வீக் பிஃபோர் தான், 2 வீக்ஸ் பிஃபோர் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ போன வாரம் தான் எனக்கு சரி அந்த ரைடு கம்ப்ளீட் பண்ணலாம், ரொம்ப நாளாக கம்ப்ளீட் பண்ணாமே இருக்குமே சொல்லிட்டு, ஏன்னா அது ரொம்ப நாள் எனக்கு ஆசை. அந்த ரைடுக்காக தான் நான் என்னோடய ஒர்க்கு எல்லாத்தையுமே வந்து குவிட் பண்ணிவிட்டு அப்போது ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ நான் யூடியூப் சேனலில் எதுலையுமே நான் வீடியோஸ் போடல. ஆனால் இன்ஸ்டாகிராமில் இருக்குது. இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதில் எல்லாமே என்னோடய எல்லா சைக்கிளிங் ட்ரிப்பு எல்லாமே நான் வந்து போட்டிருக்கேன். ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே பண்ணியிருக்கேன். அப்போது வீடியோஸ் யூடியூப்புக்காக நான் எதுவும் பண்ணல. ஸோ இந்த வாட்டி வந்து அந்த யூஏ ரைட்லேருந்து நான் கண்டினியூஸாக வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கேன். எந்த ரைட் பண்ணாலும், எந்த ட்ராவல் பண்ணாலும் எல்லாமே நான் வீடியோஸ் பண்ணலான்னு தான் ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவைப்படுது. இந்த ரைடை வந்து நான் வந்து 1 வீக் பிஃபோர் வந்து பிளான் பண்ணேன். சரி ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து இந்தியாவிலேருந்து பேங்காக் போயிட்டு, பேங்காக்லேருந்து மலேசியா, சிங்கப்பூர், பேங்காக், மலேசியா, சிங்கப்பூர் 3 கண்ட்ரிஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து நான் லாஸ்ட்டாக வந்து தாய்லாண்டில் என்ட்ரி ஆனேன். ஆனால் என்னால் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. ஏன்னா வந்து அப்போது வந்து பார்டர் க்ளோஸ் பண்ணிட்டனால என்னால் தாய்லாண்ட்லேயும் ஸ்டே பண்ண முடியல. ஏன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் ரிட்டர்ன் ஆகிட்டேன் இந்தியாவுக்கு. இது வந்து 2020. இப்போது 2022 இப்போ தான் பார்டர்ஸ் ஓப்பன் பண்ணனால சரி கம்ப்ளீட் பண்ணலான்னு அப்படியே ஒரு பிளானில் இருக்கேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு. நானும் யூடியூப்பில் வீடியோ போட்டே 2 மந்த் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து யூஏ ட்ரிப் பண்ணேன். அபுதாபி, துபாய், ஷார்ஜா, அஜ்மன், உமல் குயின், அப்புறம் ராசல் கைமா, ஃபுஜேரா 7 எமிரேட்ஸ் பண்ணேன். அந்த வீடியோ யாரும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி பழைய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். ஸோ இப்போ வந்து இந்த தாய்லாந்து ட்ரிப் வந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர் 3 பண்ணலான் இருக்கோம். மேபி எனக்கு வந்து சிங்கப்பூர் விசா அப்ளை பண்ணியிருக்கேன். வந்ததுக்கப்புறம் தான் மல்டி என்ட்ரி கொடுத்தாங்கன்னா எனக்கு இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா வெறும் சிங்கப்பூர் வரைக்கும் 3 கண்ட்ரிஸ் பண்ணலான் இருக்கேன். இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய ரைட் பண்ணலான் இருக்கேன். இந்த இயர்லேயே பண்ணலான் இருக்கேன். பார்ப்போம். அது வந்து சைக்கிளிங் ரைடாகவும் இருக்கலாம், இல்லை பேக் பேக்கிங்கும் பண்ணுவேன். அது எப்படி சுச்சுவேஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவேன். இப்போ வந்து நம்ம எல்லாமே 1 வீக் பிஃபோர் தான் நான் பிளான் பண்ணனால எல்லா விசா இதெல்லாம் அப்ளை பண்ணி முடிக்கிறதுக்கே எனக்கு 1 வீக் ஆகிடுச்சு. எஸ்டர்டே வரைக்கும் நான் வந்து அப்ளை பண்ணிட்டு தான் இருந்தேன். பார்ப்போம். இன்னுமே எனக்கு வந்து தாய்லாந்து பாஸ் இன்னுமே வரல. எனக்கு வந்து டியூஸ்டே வந்து ஃப்ளைட்டு. இப்போ வரைக்குமே எனக்கு வந்து விசா வரல. ஆனால் ஃப்ளைட் நான் புக் பண்ணியாச்சு, ஏதோ ஒரு நம்பிக்கையில் பண்ணியாச்சு. பார்ப்போம் கிடைக்குதான்னு. கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அந்த ஃப்ளைட்டில் போவேன், இல்லைனா அதுக்கு அடுத்த நாள் தான். அப்படியே வச்சுருக்கேன். 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் இந்த பாக்ஸே எடுக்கிறேன். ஸோ இந்த சைக்கிளில் தான் கிட்டத்தட்ட ஒரு 5 கண்ட்ரிஸ் பண்ணேன்.
இப்போது வந்து இந்த சைக்கிளில் தான் நம்ம இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த சைக்கிளில் தான் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இதிலே கம்ப்ளீட் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். இதுக்கப்புறம் இந்த ரைடுக்கு இது தாங்குமான்னு தெரில. ஏன்னா இப்போவே வந்து ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணோம். நிறைய இது போயிடுச்சு. இப்போ தான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுவோம். கியர் செட்டே ஃபுல்லாக சேஞ்ச். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து சைக்கிளை பேக் பண்ணிடலாம். என் சைக்கிளில் வந்து ரொம்ப சிம்பிள் தான் பேக் பண்ணுறது. என்னென்னா ஃப்ரண்ட் டயர் மட்டும் கழட்டிட்டோன்னா அப்படியே சைக்கிள் தூக்கி வச்சிடலாம். ஏன்னா இது பெரிய பாக்ஸு, அதனால் அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஸ்டேரிங்கை கழட்டணும், அது மட்டும் தான் கழட்டணும். மற்றபடி ஈஸி தான் இது பேக் பண்ணுறது. சரி வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃப்ரண்ட் டயர் மட்டும் கழட்டிட்டா ஈஸியாக. வந்து இந்த பெடலை வந்து ஃபஸ்ட்டு அவுத்தணும். ஃபஸ்ட் வந்து பேசுகிறேன் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து இந்த பெடலை அவுத்தணும், அப்போ தான் வந்து உள்ளே வைக்க முடியும், பாக்ஸில் வைக்க முடியும். இது யூஸ் பண்ணியாச்சு.
பார்சல் போடுறோன்னா ஃபுல்லாக காற்றெல்லாம் இறக்கி விட்டுருவோம். இல்லைன்னா அவங்க வந்து திருப்பி நம்ம பார்சல் ஓப்பன் பண்ணிட்டு காற்றை இறக்கி விட்டுருவோம். ஏன்னா அந்த ப்ரெஷரில் வந்து வெடிச்சிடும் டயரு. ஸோ அதனால் ஃபுல்லாக காற்று எல்லாத்தையும் இறக்கி விட்டோம்னா செக் பண்ணிவிட்டு அதுக்கு ப்ரூவ் ஆகிடும். ஓகே காய்ஸ், ஃபைனலி இந்த வீடியோ முடிச்சிடுறேன். எல்லாமே பேக் பண்ணியாச்சு, சைக்கிள் எல்லாமே. நெக்ஸ்ட்டு வந்து என் திங்ஸு தான் பேக் பண்ணுவோம். அது ஃபுல்லாக இன்றைக்கி பேக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களுக்கு இங்கேருந்து சென்னை ஏர்போர்ட் போயிட்டு அங்கே என்னென்ன டாக்குமெண்ட்ஸு, என்னென்ன ஃப்ளைட் டிக்கெட் எப்படி நீங்கள் கம்மி ரேட்டில் புக் பண்ணலாம் எல்லாமே நான் சொல்கிறேன். எனக்கு எவ்வளோ ஆச்சு எல்லாமே நான் சொல்கிறேன். நாளைக்கு வீடியோவில் வந்து மொத்த பட்ஜெட்டு, இங்கேருந்து போகிறதுக்கு எவ்வளோ ஆச்சு, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்டு எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஓகே guys, see you on next video. Bye.